SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தணிக்கைத்துறை வலுப்படுத்தப்படுமானால் இந்தியாவில் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் இடமில்லாமல் போய்விடும் என தணிக்கை ஊழியர் சங்க தலைவர் ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை வேப்பேரியில் அகில இந்திய தணிக்கை ஊழியர் சங்கத்தின் 50வது மாநாடு சங்க தலைவர் கே ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முன்னாள் துணைத் தலைவர் எஸ் ராதாகிருஷ்ணன், முன்னாள் MP TK ரங்கராஜன், இந்து என் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த சங்க தலைவர் கே ரமேஷ், தணிக்கைத்துறை செயல்பாடுகள் சரியான முறையில் நடைபெறவில்லை எனவும் இதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் அதிகரித்து இருப்பதாகவும் கூறினார். தணிக்கைத்துறையை வலுப்படுத்துவதன் மூலம் மக்களின் வரி பணத்தை காக்க முடியும் என தெரிவித்தார். பல்வேறு துறைகளில், அதாவது பொதுத்துறை, அப்புறம் மத்திய மாநில அரசுகள், அதில் ஒதுக்கக்கூடிய பணம் அது எப்படி செலவழிக்கப்படுகிறது, சரியாக செலவழிக்கப்படுகிறதா, எதுக்காக ஒதுக்கப்பட்டதோ அது அந்த வேலைக்கு செய்கிறாங்களா, சரியான விதிகளின்படி செய்யப்படுகிறதா என்பதையெல்லாம் பார்ப்பது எங்களுடைய பணி. அப்படி சரியான முறையில் நாங்கள் அதை செய்யும்போது மக்களுடைய வரிப்பணம் என்பது காக்கப்படுகிறது. இப்போது சமீப காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலகங்களிலும் ஆள் ஏராளமாக குறைஞ்சிருக்கிறதுனால எங்களுடைய சரியான முறையில் எங்களுடைய தணிக்கையே செய்ய முடிவதில்லை. அப்படி தணிக்கையை செய்ய முடியாத பட்சத்தில் ஊழலும் கரப்ஷனும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. இதை சரி செய்ய வேண்டும், இதை சரியான முறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து, முக்கியமாக அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் எங்களுடைய மாநாடு என்பது இப்போது நடைபெறுகிறது. எங்களுடைய துறை வலுப்படுத்தப்படுமையானால் இந்தியா மக்களுடைய வரிப்பணம் காப்பாற்றப்படும், ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் பெருமளவில் இடமில்லாமல் போகும்.